Hello students, இந்த வீடியோல நம்ம 4.3ல இருக்க questions பார்க்கலாம். இப்போ first questionல நமக்கு ஒரு 6 subdivision கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த questionsலாம் வந்து எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டில சால்வ் பண்ணா ஈஸியா இருக்குமோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல நம்ம என்னென்ன ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம், ஒரு 3 பார்த்திருப்போம் இது வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இது வந்து first identity. Second வந்து a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Third one வந்து a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இந்த மூணு ஐடென்டிட்டிஸ்ல எதை யூஸ் பண்ணா ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ டைம் இருந்துச்சு உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எக்ஸாம்க்கு முதல் நாள் இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு சம்லையுமே வந்து 3 ஐடென்டிட்டிஸ்மே யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். 3 ஐடென்டிட்டிஸ்மே வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் அப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லை லாஸ்ட் மினிட்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து 117 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த தேர்ட் ஐடென்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? அது எப்படின்னா 117 தான் இருக்கு. எப்படி இதை அப்ளை பண்றதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 100ன்னு எழுதிக்கோங்க தனியா. சரியா? 117 நம்ம எப்படி பிரிச்சு எழுத போறோம்னா a வந்து 100ன்னு எடுத்துக்க போறோம், b வந்து 10ன்னு எடுத்துக்க போறோம், c வந்து 7ன்னு எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க 100 plus 10 plus 7 the whole square. இந்த ஃபார்ம்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 117 தான் கிடைக்கும். இதுதான் இப்படி தனித்தனியா நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 100 மட்டும் எழுதியிருக்கோம், அதாவது 100th டிஜிட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எழுதியிருக்கோம். செகண்ட் வந்து 10th டிஜிட் மட்டும் எழுதியிருக்கோம். தேர்ட் வந்து 1th டிஜிட் மட்டும் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 100. அப்போ 100 ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் வந்து 10 ஸ்கொயர், b ஸ்கொயர் இல்லையா, பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் c ஸ்கொயர் which is 7 ஸ்கொயர் பிளஸ் 2 into ab. ஏவோட வேல்யூ வந்து 100, b ஓடது வந்து 10 பிளஸ் 2 into bc. b ஓட வேல்யூ வந்து 10, c ஓட வேல்யூ வந்து 7 பிளஸ் மறுபடியும் 2 into ca. c ஓட வேல்யூ வந்து 7, a ஓட வேல்யூ வந்து 100. எப்பவுமே வந்து இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐடென்டிட்டி வந்து எழுதிக்கோங்க. நான் இந்த சம்ல எழுதல, ஆனா நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணாம சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. இப்போ ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்ல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 100 ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ எழுதணும். இங்க 2 ஜீரோ இருக்கு, அப்ப அதுக்கு பதில் 4 ஜீரோ நம்ம ஆட் பண்ணிக்கணும், which is equal to 10,000 பிளஸ் 10 ஸ்கொயர் என்ன? மறுபடியும் 1 போட்டுக்கோங்க, ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ எழுதுங்க. 7 ஸ்கொயர் வந்து 49 பிளஸ் 2 into 100 which is equal to 200. 200 into 10 வந்து 2000 பிளஸ் மறுபடியும் 2 into 10 into 7. ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 70, 72s are 140. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டா ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ணுறீங்கன்றதை விட மிஸ்டேக் இல்லாமல் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 10,100 ப்ளஸ் 49ம் 2000 ஆட் பண்ணிக்கோங்க. 2049 140 ப்ளஸ் 1400. 140 ஆட் பண்ணிங்கன்னா 1540. இப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 2049 ப்ளஸ் 1540, இங்க 9, இது 8, இது 5, இது 3, 3589. இதை வந்து இது கூட ஆட் பண்ணுங்க. அப்போ 10,100 பிளஸ் 3589. 10,100 இங்க எழுதிக்கோங்க. 9, 8, 6, 3, 1.
இப்போ ஆன்சர் வந்து 13,689. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு பதில் அந்த a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? 100 + 17 ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை a - b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 200 - 83 ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ ப்ரிஃபரபிளி இது 3ல் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 78 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எது எடுத்துக்கலாம்னா a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஐடென்டிட்டி நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்க போகிறோம்னா 70 + 8 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது இங்கே ஏவோட வேல்யூ என்ன? a is equal to 70, b is equal to 8. அப்போது 70 ஸ்கொயர் + 2 into 70 into 8 plus 8 ஸ்கொயர். 70 ஸ்கொயர்னா 7ஓட ஸ்கொயர் வந்து 49. ஒரு ஜீரோக்கு பதில் 2 ஜீரோ எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2 into 70 into 8னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 70 into 8 வந்து 560. 560 into 2 வந்து 1120. ப்ளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 4900, இங்கே 1120, 64. மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறேன்னு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ரஃப் காலமில் இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இது 4, 8, 10, 6. அப்போ ஆன்சர் வந்து 6084. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 198 ஸ்கொயர். இதுக்கும் வந்து நீங்கள் எந்த ஐடென்டிட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த a - b ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா 198 200 - 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் ஏவோட வேல்யூ வந்து 200, பியோடது வந்து 2. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 200 ஸ்கொயர் -2 into 200 into 2 plus 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ, இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 ஜீரோ. -2 into 200 வந்து 400, 400 into 2 வந்து 800. ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ 40,000லிருந்து 800 வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா இது 0 0, இது 10 ஆயிரும், இங்கே 2, இது 9, இது 3. இப்போ 39,200. 39,200 + 4. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 39,204. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 214 ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 200 + 14 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ வந்து 200, பியோடது வந்து 14. 200 ஸ்கொயர் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 200 ஸ்கொயர் + 2 into 200 into 14 + 14 ஸ்கொயர். 200 ஸ்கொயர் என்ன? 2 வந்து 4. 2ஓட ஸ்கொயர் வந்து 4. ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ, இன்னொரு ஜீரோக்கு இன்னும் 2 ஜீரோ. ப்ளஸ் 200 into 14 ஃபஸ்ட்டு பண்ணுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 28. 28 into 2. 28 into 2 வந்து 56. இன்னும் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 5600. ப்ளஸ் 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் வந்து 196. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்.
கரெக்டாக எழுதிக்கோங்க. ரஃப் காலமில் 40,000 ப்ளஸ் 5,600 ப்ளஸ் 196. அந்த ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. 00 ப்ளஸ் 6 வந்து 6 தான். 0009 9 தான். 061 7. 0 ப்ளஸ் 5 வந்து 5 தான். இது வந்து 4 அதே தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 45,796. இதுதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th கொஸ்டின் 1104 ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வேணும்னா அந்த a + b + c the whole square இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா a + b the whole square இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1100 + 4 the whole squareன்னு எழுதிக்கலாம். இந்த ஐடென்டிட்டி என்ன? a square + 2ab + b square. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ வந்து 1100, பியோட வேல்யூ வந்து 4. a ஸ்கொயர் வந்து 1100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 1100 × 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர். 1100 இதை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் 11ஓட ஸ்கொயர் என்ன? 121. இது ஒரு 0, அப்போ 2 0, இன்னொரு 0க்கு இன்னும் 2 0, அவ்வளோதான். ப்ளஸ் 2 × 1100. ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன? 8ஆ? இப்போ 8 × 11 பண்ணிக்கோங்க, which is 88. ரிமைனிங் இருக்க ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ 8800 ப்ளஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8816. இந்த டேர்ம் அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்தராக இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 6188,121. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 12,18,816. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 6th கொஸ்டின் இல்லைனா 6th சப்டிவிஷன். இதுதான் வந்து கடைசி சப்டிவிஷன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 1120. இதையும் வந்து நம்ம இந்த a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். அப்போது நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா 1000 + 120 whole square. a is equal to 1000, b is equal to 120. இப்போ ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a + b the whole square is equal to a square + 2ab + b square. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1000 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 1000 × 120 ப்ளஸ் 120 ஸ்கொயர். இப்போ 1000 ஸ்கொயர் வந்து என்ன? அந்த 1 மட்டும் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஜீரோக்கும் 2 2 0 எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோக்கு 2 0, இந்த ஜீரோக்கு 2 0, இதுக்கு 2 0. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 120 × 2 வந்து 240. 240 × 1000. அதே தான் 240 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 120 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்ன? 144ஆ? அப்போ 144 எழுதிக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு ஜீரோக்கு 2 0. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 6 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே 6 0 இருக்குது. அப்போ ஆட் பண்ணோம்னா அப்படியே முன்னாடி 1 மட்டும் வரும். மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஓகே, இது தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட இது ப்ளஸ் பண்ணுங்கள் இந்த டேர்மை. ஓகே, ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா தனியாகவே எழுதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 0 4 4 1. இது 0 0 தான், இது 4 4 தான், இது 5 2 1. ஃபைனலி நம்மளோட ஆன்சர் வந்து இந்த டேர்ம் தான். அப்போ நம்ம ஆன்சர் வந்து 12,54,400. இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, lakh, 10 lakh. அப்போ ஆன்சர் வந்து 12,54,400. இதுதான் வந்து இந்த சப்டிவிஷனோட ஆன்சர்.
இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்டர் யூசிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா நம்ம ஃபேக்டர்ஸா மாற்ற முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 16y² மைனஸ் 24y + 9. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து a² மைனஸ் இங்க வந்து b² இருக்கு, இது வந்து 2ab ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இது வந்து a minus b the whole square இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம வந்து ஃபேக்டர் பண்ண முடியும். அப்போ a² என்ன கொடுத்துருக்காங்க, a² is equal to 16y². அப்போ a is equal to ரூட்டுக்குள்ள எழுதிக்கோங்க, which is equal to 4y. b² is equal to 9. அப்போ b is equal to ரூட்டுக்குள்ள எழுதிக்கோங்க, b is equal to 3. இப்போ 2ab எப்படி எழுதணும் நம்ம, 2 into ab, அப்போ 2 into 4y into 3 24y. இங்க பாருங்க 4y into 3 வந்து 12y, 12y into 2 வந்து 24y. ஸோ நம்ம இதுதான் இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது ப்ரூவும் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு a is equal to 4, 4y minus b is equal to 3. இதுதான் வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். நம்ம a minus b the whole square ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். இனி அடுத்து ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். 4y minus 3 into 4y minus 3. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும், இது a² ஃபார்மேட்டில் இருக்கு, இது b² ப்ளஸ் நடுவில் வந்து 2ab. அப்போ இது வந்து a plus b the whole square இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டி. அப்போ இந்த ஃபார்மேட்டில் மாற்ற ட்ரை பண்ணுங்க. இப்போ 9/4s² plus 6st plus 4t². இங்கே a² is equal to 9/4s², b² is equal to 4t². அப்போ a is equal to ரூட்டுக்குள்ள 9/4s², which is equal to 3/2s. b² வந்து 4t²னா b is equal to ரூட்டுக்குள்ள 4t², which is equal to 2t. ஸோ ab நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி 2ab ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். 2ab is equal to a ஓட வேல்யூ வந்து 3/2s into 2t the whole into 2. அப்போ இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3s into t வந்து 3st, 2 into 3st வந்து 6st. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு a plus b the whole square இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க, which is equal to 3/2s plus 2t the whole square. இனி அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஃபேக்டர்ஸாக எழுதிக்கோங்க. 3/2s plus 2t into 3/2s plus 2t. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, m²/9 mk/3 k²/4 plus 3nk plus 2mn plus 9n². ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 9n² வந்து இங்கே இருக்க வேண்டியது சரியா, அந்த ஐடென்டிட்டி படி பார்த்தோன்னா இந்த டேர்ம் வந்து இந்த சைடு வரணும். ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டான ஐடென்டிட்டியோட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எழுதணும்னா m²/9 ப்ளஸ் k²/4 ப்ளஸ் 9n²/1 வச்சுக்கலாம், ப்ளஸ் mk/3 plus 3nk plus 2mn. a plus b plus c the whole square is equal to a² plus b² plus c² plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து a² வச்சு a வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். a² என்ன, a² is equal to m²/9, b² என்ன, b² is equal to k²/4, c² is equal to 9n²/1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்,
ஏயோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். a is equal to ரூட்டுக்குள்ள m ஸ்கொயர் டிவைடட் பை 9 which is equal to m divided by 3. ஏயோட வேல்யூ வந்து m divided by 3. அடுத்து b ஓட வேல்யூ b is equal to ரூட்டுக்குள்ள k ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ b ஓட வேல்யூ என்ன k divided by 2. அடுத்து c ஓட வேல்யூ c is equal to ரூட்டுக்குள்ள 9n ஸ்கொயர் டிவைடட் பை 1 which is equal to 3n divided by 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் that's fine. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், a b and c ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ 2ab is equal to 2 into a ஓட வேல்யூ என்ன m by 3 into b ஓட வேல்யூ வந்து k by 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ m into k வந்து mkன்னு ஆயிருமா, கீழே டினாமினேட்டரில் வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ 3 into 1 வந்து 3 தான். அப்போ mkன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இங்கே கொஸ்டினை பாருங்கள், இங்கேயும் நமக்கு mkன்னு தானே இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், 2bc வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். 2 into bயோட வேல்யூ வந்து k by 2 into 3n. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 3kn ஆன்சர் கிடைக்கும், or 3nk. பாருங்க இந்த டேர்ம் தானே இங்கேயும் இருக்கு. இப்போ அடுத்து வந்து 2 into ca வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 2 into c ஓட வேல்யூ வந்து 3n into இல்லை ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம் into a ஓட வேல்யூ வந்து m by 3. ஓகே, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 into n into m வந்து 2nm. அப்படி இல்லைன்னா 2mn. இதுதான் வந்து 2ca ஓட வேல்யூ. செக் பண்ணுங்க கொஸ்டினில் இங்கே இருக்கா இந்த டேர்மு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஐடென்டிட்டி. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபைனலி நம்ம எந்த ஃபார்மில் இப்போ எழுத போகிறோம்னா a plus b plus c ஸ்கொயர்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் a plus b plus c into a plus b plus cன்னு எழுத போகிறோம். ஃபேக்டர்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a is equal to m by 3 plus b is equal to k by 2 plus c is equal to 3n the whole square. இதை ஃபேக்டர்ஸாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா m by 3 plus k by 2 plus 3n into m by 3 plus k by 2 plus 3n. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரியா, கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஆனால் ஈஸியானது தான். இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினோட ஃபார்மேட் பாருங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ which is equal to a minus b the whole square. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a ஸ்கொயர் என்னங்கிறத எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 16. அப்போ a இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே எழுதுனீங்கன்னா ரூட்டுக்குள்ளே p ஸ்கொயர் பை 16 which is equal to p by 4. இதுதான் வந்து a ஓட வேல்யூ. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 by p ஸ்கொயர். அப்போ b இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 16 by p ஸ்கொயர். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேலே 4 கீழே p. அப்போது b இஸ் ஈக்குவல் டு 4 by p. இது என்னடா இங்கே -2னா இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2ab கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into a ஓட வேல்யூ என்ன p by 4 into b ஓட வேல்யூ வந்து 4 by p. அப்போ ஆப்வியஸாக இப்போ என்ன ஆகும், இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இது மாதிரி நமக்கு 2 மட்டும்தான் இருக்கும். 2 into 1 into 1ன்னு இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2 தான். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்ம எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து p by 4 மைனஸ் 4 by p. இது வந்து b ஓட வேல்யூ the whole square. இது தனித்தனியாக எழுதிக்கோங்க. p by 4 மைனஸ் 4 by p into p by 4 மைனஸ் 4 by p. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினோட ஃபார்மேட் பாருங்க. a plus b plus c the whole square இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். which is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc
plus 2CA. ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9a ஸ்கொயர். அப்போ a இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே எழுதுனீங்கன்னா 3aன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளே எழுதுனீங்கன்னா bயோட வேல்யூ வந்து 2bன்னு ஆன்சர் கிடைக்கும். c ஸ்கொயர் தான், எந்த வேல்யூவும் இல்லை. இப்போ ரூட் வேல்யூ வந்து c தான். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த டேர்ம்ஸில் நெகட்டிவ் சைன் இருக்கு. நெகட்டிவ் சைன் இருந்தாலும் இதே ஐடென்டிட்டி தான், பாசிட்டிவாக இருந்தாலும் இதே ஐடென்டிட்டி தான். ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன வேலைன்னா, எந்த டேர்முக்கு நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க ரெண்டு நெகட்டிவ் டேர்மையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. -12ab அதுக்கப்புறம் -4bc. இதில் எது காமனாக இருக்குது? b தான் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து b தான் நெகட்டிவ்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? அசியூம் பண்ணிட்டு இப்போ இன்னொரு டேர்ம் பாருங்க, 6ac. இப்போ இந்த இடத்துல b நெகட்டிவ்னா ஆப்வியஸா c வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க நமக்கு நெகட்டிவ் சைன் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல a வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ் சைன் வரும். இங்க பாருங்க, a into c, which means நம்மளோட அசம்ஷன் படி இது வந்து பாசிட்டிவா இருக்கணும். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ நம்ம கொடுக்குற ஆன்சரும் வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்மா இருக்கு. ஸோ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, b தான் வந்து நெகட்டிவ் டேர்ம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பியோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 2b அதை வந்து -2bயா நம்ம மாற்றி ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், b என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், c என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2ab கரெக்டானு கண்டுபிடிக்கணும், 2bc கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி 2cயும் கண்டுபிடிக்கணும். இது மூணும் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இப்போ 2ab is equal to 2 into 3a into -2b. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 into 3a வந்து 6a, 6a minus into -2b வந்து -12ab. அப்போ இந்த டேர்ம் வந்து கரெக்ட். இனி அடுத்து வந்து 2bc வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். 2 into bயோட வேல்யூ வந்து -2b, cயோட வேல்யூ c தான். அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into -2b வந்து -4b into c வந்து -4bc. இதுவும் வந்து கரெக்டான டேர்ம் தான். இப்போ அடுத்து 2ca, 2 into cயோட வேல்யூ வந்து c தான், into aயோட வேல்யூ வந்து 3a. அப்போ 2 into c into 3aனா 6ac. பாசிட்டிவ்ல 6ac. பாருங்க, இந்த டேர்மும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, இந்த ஐடென்டிட்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்குன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டர்ஸாக எழுதணும்னா ஃபார்மேட் என்ன? a + b + c த ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் a + b + c into a + b + c நம்ம எழுதிக்கலாம். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்ச abc வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ a is equal to 3a + b is equal to -2b + c the whole square. அடுத்து எப்படி எழுதிக்கலாம்? 3a + -2b + c into 3a + -2b + c. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 4th கொஸ்டின்ல இஸ் திஸ் அன் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டினா நமக்கு எப்படி இருக்கணும்? LHS வந்து RHS வந்து ஈக்குவலாக இருக்கணும். நம்ம எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஐடென்டிட்டியான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சராக வந்து இது கிடைக்குதான்னு செக் பண்ணணும். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே இருக்க ஒவ்வொரு டேர்மும் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a + b + c the whole square இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் வந்து இந்த ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? a + b - c the whole square. காமனாக ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a + b + c the whole square is equal to a square + b square + c square + 2ab + 2bc + 2ca. சரியா? இப்போ இதில் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் தான், அதை எழுதிக்கோங்க. a ஸ்கொயர், அதுக்கப்புறம் ப்ளஸ் b ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் அதுக்கப்புறம் -c கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ -c ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ab அப்படியே எழுதிக்கோங்க, ப்ளஸ் 2 into bc, 2 into b into -c, அதை மட்டும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க,
plus 2ca மறுபடியும் minus c into a. இதை simplify பண்ணீங்கன்னா a square plus b square plus c square மைனஸ்ல இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும் plus 2ab minus 2bc இந்த மைனஸ் சைன் வந்து உள்ள மல்டிப்ளை ஆயிரும் அப்ப minus 2bc இந்த மைனஸ் சைனும் மல்டிப்ளை ஆயிரும் அப்ப minus 2ca இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க சரியா இனி அடுத்து செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க a minus b plus c the whole square is equal to இப்போ இந்த ஐடென்டிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அதே a ஸ்கொயர் தான் இங்க மைனஸ் b இருக்கு போன டைம் மைனஸ் c இருந்துச்சு இப்போ b வந்து மைனஸ்ல இருக்கு அப்ப பிளஸ் minus b the whole square plus c plus 2 into a into minus b plus 2 into minus b into c plus 2ca இப்போ simplify பண்ணுங்க a square plus b square plus c square இங்க minus b square இருக்கு இது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு plus b square தான் ஆன்சர் கிடைக்கும் அதனால தான் இங்க எழுதி இருக்கோம் அப்படி plus c square plus 2 into a into minus b அப்ப minus 2ab இங்கேயும் வந்து மைனஸ் இருக்கு அப்ப minus 2bc plus 2ca இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இனி அடுத்து தேர்ட் டேர்ம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க a minus b minus c the whole square இங்க வந்து எல்லா டேர்ம்ஸ்மே அதாவது a தவிர b and c வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து a ஸ்கொயர் plus minus b ஸ்கொயர் plus minus c ஸ்கொயர் plus 2 into a into minus b plus 2 into minus b into minus c plus 2 into minus c into a இப்போ a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க இதுவும் பிளஸ் ஆயிரும் b ஸ்கொயர் இதுவும் பிளஸ் ஆயிரும் c ஸ்கொயர் minus 2ab இந்த மைனஸ் சைன் மல்டிப்ளை ஆயிரும் இங்க பாருங்க minus b into minus c அப்ப ரெண்டுமே மைனஸ் தான் அப்ப இது வந்து பிளஸ் plus 2bc minus 2ca இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துரும் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க ரெண்டு மைனஸ் கொடுத்திருக்கனால அது வந்து பிளஸ் ஆயிரும் சரியா சோ இதையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனும் ஆட் பண்ணி இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணனும் இப்போ ஆட் பண்ணுங்க add 1 2 and 3 அப்ப ஆட் பண்ணோம்னா first equation என்ன a square plus b square plus c square plus 2ab minus 2bc minus 2ca plus a square plus b square plus c square minus 2ab minus 2bc plus 2ca plus இந்த terms எல்லாம் a square plus b square plus c square minus 2ab plus 2bc minus 2ca ஒண்ணும் இல்ல இந்த termsையும் இந்த termsையும் இந்த termsையும் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ பாருங்க இங்கேயும் a ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் a ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் a ஸ்கொயர் இருக்கு எல்லாமே பிளஸ் தான் அதே மாதிரி தான் b and c ஸ்கொயரும் அப்போ நீங்க என்ன எழுதிக்கலாம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3a ஸ்கொயர் plus 3b ஸ்கொயர் plus 3c ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுங்க சரியா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இங்க எழுதிட்டோம் இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க இது +2ab இது -2ab ரெண்டையும் கேன்சல் பண்ணிருங்க இது -2bc இது +2bc இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிருங்க இது -2ca இது -2ca இங்க +2ca இருக்கு அப்ப இதையும் கேன்சல் பண்ணிரலாம் இனி அடுத்து வந்து -2ab -2bc -2ca இதெல்லாம் வந்து ரிமைனிங் இருக்கு இது அப்படியே எழுதிக்கோங்க -2ab -2bc -2ca சோ நமக்கு வந்து எந்த ஃபார்மட்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு இந்த ஃபார்மட்ல ஆன்சர் கிடைச்சதா இல்ல சோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா this is not an identity ஏன்னா RHS is not equal to LHS ஏன்னா LHS is not equal to RHS hence this is not an identity இதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதோட இந்த எக்சர்சைஸ் செட் முடிஞ்சு and இந்த क्वेश्चனும் முடிஞ்சு அடுத்த வீடியோல நம்ம அடுத்த எக்சர்சைஸ் செட் பார்க்கலாம் until then keep watching and stay connected